கடந்த 3 வருடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 100வது நாளில் அமெரிக்காவுடைய எக்கானமி படு மோசமான நிலைமையில் உள்ளது. For the first time in 3 years, the GDP fell at a rate of 0.3%. இதற்கு காரணம் ஜோ பைடன் தான். இனி வரும் காலங்களுக்கும் ஜோ பைடன் தான் காரணம். நாளைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அதற்கும் ஜோ பைடன் தான் காரணம். மனுஷன் இரவெரவா ட்வீட்டும் டெக்ஸ்ட் மெசேஜும், ஆனால் பட்ட பகல்ல பப்ளிக் மீட்டிங்ல ஒரே தூக்கம். இதற்கு இப்பொழுது சைனா மோகம் பிடித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்பை சுத்தி இருக்கிற எல்லாருமே பொலிட்டிஷியன்ஸ் இல்லை, கிரிமினல்ஸ். இனி அமெரிக்காவில் வாழும் குழந்தைகளுக்கு ஒரு வீட்டிற்கு 2 பொம்மைகள் தான் வாங்கலாம். Maybe the children will have 2 dolls instead of 30 dolls, you know. இவர் 6 தடவை bankruptcy அடித்தது மட்டுமல்ல, இவரோட சேர்ந்து பிசினஸ் செய்த கம்பெனிஸ் எல்லாமே bankruptcy தான். அமெரிக்கன் மக்களை நடு தெருவுக்கு கொண்டு வரும் திட்டம் தான் இந்த டெரஃப். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கடந்த 3 வருட காலங்களில் டொனால்ட் ட்ரம்புடைய 100வது நாள் ஆட்சியில் அமெரிக்காவுடைய ஜிடிபி படு மோசமான நிலைமையில் உள்ளது. New report showing the US economy shrinking for the first time in 3 years. The GDP fell at a rate of 0.3% as President Trump's massive and ever-changing tariffs rattle consumers and businesses. Moments ago, on his 101st day in office, the president tried to pin this data on his predecessor. இவர் தன்னுடைய ஒரு ஃபேக் வெப்சைட்டில் the most successful first 100 days in presidential history, இவங்களே ஒரு ஃபேக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இவங்களே அதை பப்ளிசிட்டி பண்ணி இவங்களே இந்த 100வது நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இன்று அமெரிக்கா ஒரு மோசமான நிலைமையில் இருப்பதற்கான காரணம், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே சரிவடைவதற்கான முக்கிய காரணம் ஜோ பைடன் தான். The stock market in this case is, it says how bad a situation we inherited. I took place, this is a quarter that we looked at today, and we took all of us together. We came in on January 20th. So this is Biden, and you could even say the next quarter is sort of Biden because it doesn't just happen on a daily or an hourly basis. இப்ப மட்டுமல்ல, இனி வரும் மோசமான நாட்களுக்கும் ஜோ பைடன் தான் காரணம். நாளைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அதற்கும் ஜோ பைடன் தான் காரணம். இவர் அமெரிக்கன் மக்களை பற்றி கேர் பண்றதே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அமெரிக்கன் மக்களுடைய பணம் தானே, எப்படியாவது அழிஞ்சு போகட்டும். இவங்க எல்லாமே ஒரு கள்ள கூட்டங்கள், ஒரு கிரிமினல்ஸ். குரங்கட கையில பூமாலையை கொடுப்பீங்களா இருந்தால் இப்படி தான் பிச்சு எறியும். டொனால்ட் ட்ரம்புடைய காமர்ஸ் செக்ரட்டரி, அதாவது ஹவார்ட் லட்னிக் என்ன கூறுகிறார் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெஸ்ட் டீல் மேக்கர். அதாவது இவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே சிறந்த மனிதர்கள். இவருக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா இருந்தால் நாளைக்கு அமெரிக்காவை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். இந்த கிளிப்பை பாருங்க. The best line I could say is, let the greatest deal maker make his deals. Yeah. Right? When you don't bet on Donald Trump, you're making a mistake. He understands. He's got great people around him. Let him work through the process of getting a better deal from everybody else in the world. We're going to do it smart. We're going to do it thoughtfully. டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, இவரோட சேர்ந்த அந்த சிறந்த மனிதர்கள் எல்லாருமே பொலிட்டிஷியன்ஸ் அல்ல, பிசினஸ் பீப்புள். அதாவது நாட்டை கொள்ளையடிக்க வந்த ஒரு கூட்டம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சிறந்த டீல் மேக்கர் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த பிஸ்னஸை 6 தடவை பேங்க்ரப்சி அடித்துள்ளார். இவர் பேங்க்ரப்சி அடித்தது மட்டுமில்லை, இவரோட சேர்ந்து பிஸ்னஸ் செய்த எல்லாருமே பேங்க்ரப்சி அடித்து நாசமாக போய்விட்டார்கள். டொனால்ட் ட்ரம்புடைய வாயிலிருந்து வர எல்லாமே போய் கடைசியா மீடியாவுக்கு பதில் அளிக்க முடியாமல் நோ கமெண்ட்ஸ் என்று கூட கூறியுள்ளார். வியாழக்கிழமை டொனால்ட் ட்ரம்புடைய டாப் ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட் ஜேம்சன் கிரியர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், Is that a fair assessment? Are you trying to get China to the table in a weakened negotiating state because that's the biggest adversary? I think that's a very Washington thing to think. Look at it? I think it is. But, obviously China is a huge part of this, and we want to make sure that we have fair trade with China. And they're not official talks yet, right? Not yet. இதுவரை சைனாவோட எந்த ஒரு டீலோ, நெகோசியேஷனோ, ஃபோன் கால்ஸோ நடந்தது இல்லை. ஆனால் ட்ரம்ப் என்ன கூறுகின்றார் என்றால்,
சைனாவோட கடந்த 3 வாரங்களாகவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சைனா ஒரு டீல் செய்யத்தான் ஆசைப்படுகின்றது. சைனாக்கு அதை எப்படி செய்யறன்னு தான் தெரியாமல் இருக்கின்றது. இது பொய்க்கு மேல பொய். You said you spoke with President Xi. Have you spoken to him since the tariffs? When did you last I don't want to comment on that, but I've spoken to him many times. Yeah. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் நியூஸாக வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து முதலாக அமெரிக்கா தான் பிளிங்க் பண்ணி உள்ளது சைனாவோட ஒரு டீல் பேசுகிறதுக்கு. ஸோ சைனா இதுக்கு வந்து சம்மதித்து, அதாவது இனிமேல் 0 டெரஃப்லேருந்து இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதா இருந்தால் மட்டும் நாங்கள் டீலுக்கு வரதாக கூறியுள்ளார்கள். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த கிழமைகளில் தான் தெரியும் என்ன நடக்கப் போகின்றது என்று. இன்றைய நிலைமையின்படி அமெரிக்காவுக்கு சைனா தேவை, சைனாவுக்கும் அமெரிக்கா தேவை. அமெரிக்கா சைனாவுக்கு டெரஃப் என்ற வரிகளை அறவிட்டாலும் சைனா வந்து ஒரு சில பொருட்களை அமெரிக்காவுக்கு தடை செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு நாங்கள் இனி கொடுக்கவே மாட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வாயிலிருந்து வர அந்த மேஜிக் வேர்ட் வந்து சைனா தான். Say China. 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 You take China. 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 I love them. China. China. இரவரவா யோசிக்கிறார். இந்த சைனாலேருந்து வந்த கப்பல் எல்லாமே ஆபரில் நின்றுட்டு திரும்பி போகின்றது. ஸோ ஆல்ரெடி அமெரிக்காவில் கடைகளோட ஷெல்ஃப் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ யோசித்து பார்த்துட்டு இரவு 3 மணிக்கு ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். May the children will have 2 dolls instead of 30 and maybe the dolls will be cost couple of bucks more. சைனாலிருந்து வந்த கப்பலில் டாய்ஸ் மட்டும் அல்ல, அமெரிக்காவுக்கு தேவையான டெரஃப் ஃப்ரீயான எலக்ட்ரானிக் பொருட்கள், சிப்ஸ் எல்லாமே இருக்கின்றது. சைனா என்ன சொல்லுது, எடுக்கிறண்டா முழு கப்பல் ஷிப்மெண்ட்டையுமே டெரஃப் இல்லாமல், இல்லாட்டி நாங்கள் அவ்வளோத்தையுமே திருப்பி கொண்டு போகின்றோம். இங்கே குழந்தைகள் விளையாடுற டோல்ஸுக்கு இவர் கொடுக்குற உதாரணத்தை பாருங்க. We don't need. Somebody said, "Oh, the shelves are going to be open." Well, maybe the children will have 2 dolls instead of 30 dolls. And maybe the 2 dolls will cost a couple of bucks more than they would normally. But we're not talking about something that we have to go out of our way. They have ships that are loaded up with stuff, much of which, not all of it, but much of which we don't need. இவர் அமெரிக்காவில் வாழும் சாதாரண மக்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதாவது குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் கூட இனி அமெரிக்காவில் தட்டுப்பாடாகத்தான் இருக்க போகின்றது. இவர் வாழும் இவருடைய வீட்டின் அறைகள் எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டது. ஏன் இவர் யூஸ் பண்ணுற டாய்லெட் பவுல் கூட தங்கத்தால் செய்யப்பட்டது தான். இமேஜின் பண்ணி பாருங்க, கிறிஸ்மஸ் டைமில் கடைகளில் பொம்மைகளோ டாய்ஸோ இருக்க போகிறது இல்லை. அப்படி இருந்தாலுமே அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்கும். சாதாரண மக்களால் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? இப்போ டாய்ஸ், நாளைக்கு மருந்து பொருட்கள், அதை விட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எல்லாமே அதிகரிக்க போகின்றது. ஆல்ரெடி ரூரல் ஏரியாவில் வந்து கடைகளில் வந்து ஷெல்ஃப் எல்லாமே எம்டியாக ஆரம்பித்து விட்டது. What people are doing inside shelves are empty. It's like we're going to I don't know where. This is the first time I'm coming in here and not finding some of the things that I'm looking for. These are not images from some distant country, but exactly what is happening right here in America. The shelves are completely empty and prices are rising every day. People are struggling to find the items they need, and if they do find them, oh dear, the price. I can't believe my eyes. From California to Louisiana, from New York to Nevada, Americans are facing something they never thought would happen. Scarcity in the heart of the rich. இப்போ ரூரல் ஏரியாவில் நீங்கள் காண்ற இந்த எம்டி ஷெல்ஃப் எல்லாமே அப்படியே நாளைக்கு பெரிய பெரிய சிட்டிஸ்லையுமே காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து ஆல்ரெடி சம்மருக்கு தேவையான எல்லா பொருட்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் உண்மையான தாக்கம் வந்து நீங்கள் செப்டம்பர் மாதம் தான் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங். பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங்கில் வந்து
பொருட்கள் கடைகளில் இருக்காது. இருக்கிற பொருட்கள் வந்து லாஸ்ட் இயர் மிஞ்சின அந்த பொருட்களை தான் கொண்டு வந்து ஷெல்ஃபில் வைக்க போகிறாங்க. அந்த பொருட்களின் விலை அதிகமாக டபுள் ட்ரிபிள் ப்ரைஸாக இருக்க போகின்றது. அது அழிஞ்சா பிறகு கடைகளில் எந்த பொருட்களுமே இருக்காது. அப்படியே இந்த எம்டி ஷெல்ஃப் வந்து கிறிஸ்மஸ் மட்டும் போக போகுது. கிறிஸ்மஸுக்கு கூட உங்களால் ஒன்றுமே வாங்க முடியாது. ஆல்ரெடி அமெரிக்காவோட கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் கிறிஸ்மஸுக்குமே பொருட்கள் இருக்க போகிறதில்ல அமெரிக்காவோட ஷெல்ஃபில், அதாவது கடைகளில் இருக்கிற ஷெல்ஃப்ஸில். இங்கே ட்விஸ்ட் என்னென்று சொன்னால், கொரோனா காலங்களில் சப்ளை டிமாண்டால் பொருட்களின் விலைகளை எப்படி அதிகரித்தாங்களோ அப்படித்தான் இங்கே பொருட்களின் விலைகளும் இனி அதிகரிக்க போகின்றது. லெஸ்ஸே ஜனவரி மாதத்திலிருந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஜீரோ வரிகளில் வந்து ஒரு டீல் வந்தாலுமே இந்த பொருட்களின் இனி வரப்போகும் பொருட்களின் விலைகளை வந்து மக்கள் அதிக விலை கொடுத்து தான் வாங்க போகிறாங்க. ஷாப்பர்ஸ் என்ன செய்தாங்களோ கொரோனா காலங்களில், அதாவது இந்த 6 மாதமும் எம்டி ஷெல்ஃபாக இருந்ததால் பிஸ்னஸை நாங்கள் நிறைய இழந்துட்டோம். ஸோ இனி சைனாலேருந்து வர பொருட்களுக்கு விலைகளை கூட்டி தான் விற்க போகிறாங்க. இந்த லூஸ் பண்ணின இந்த இன்கம் பிஸ்னஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ கடைசியில் மக்கள் தான் திரும்பவும் பாதிக்கப்பட போகிறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் ஃபார்மர்ஸுடைய நிலைமையை பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் லவ் ஃபார்மர்ஸ். Our new trade policy will also be great for the American farmer. I love the farmer. Who will now be selling into our home market, the USA, because nobody is going to be able to compete with you. இது எப்படி அமெரிக்கன் ஃபார்மர்ஸை டிரெக்டாக அட்டாக் பண்ணுதுன்னு சொன்னால், அமெரிக்கா காப்பார்ட்ஸ் மற்றது ரெசிபிக்கல் டெரஃப் நிறைய டெரஃபுகளை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் வேறு நாடுகள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு வரிகளை ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு தான் உற்பத்தி செய்து கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சைனாக்கு பில்லியன் கணக்கில் சோயா பீன்ஸை வந்து உற்பத்தி செய்து கொண்டு இருந்தாங்க. இப்போ சைனா டெரஃப் மட்டுமில்லை, உங்களோட சோயா பீன்ஸே எங்களுக்கு வேண்டாம் என்று கூறி உள்ளது. ஸோ இது டிரெக்டாக அமெரிக்கன் ஃபார்மர்ஸை வந்து இப்போ அட்டாக் பண்ணி உள்ளது. இதுவரை நிறைய 80% ஃபார்மர்ஸுக்கு எந்த ஒரு பெயில் அவுட்டோ எந்த ஒரு ஃபண்ட்ஸுமே அமெரிக்கன் கவர்மெண்ட் வழங்கவே இல்லை. இப்போ எல்லா ஃபார்மர்ஸுமே பேங்க்ரப்சி அடிக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. My name is Louise, and me and my family own a wheat farm in Kansas. We are all certainly lifelong Republicans, and we were so happy to vote for Trump in all 3 of his elections. However, we were certainly not aware that he was going to put a funding freeze on all USAID. 100% of our wheat produce is bought by USAID and shipped out of the country. So our farm is completely bankrupt. We have no customer. We had this whole deal with the US government, and now that is just gone in a second. And we are completely decimated. USAID buys about $2 billion worth of American farmers' goods annually, and every single one of those farms is in the same boat as us now. It's a sinking boat. He didn't consider us at all when he made these decisions, and it would be impossible for any world leader to do something that could negatively affect us more than what Trump has done to us. And we voted for him. இவர் டெய்லி மீடியால என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தான் வந்த பிறகுதான் grocery பிரைஸ் குறைந்துள்ளது, எக் பிரைஸ் குறைந்துள்ளது, கேஸ் பிரைஸ் எல்லாமே குறைந்துள்ளது. இதெல்லாமே ஒரு பகல் கனவு. இவர் போற இடங்கள்ல எல்லாமே ஒரே நித்திரை. அமெரிக்கன் மீடியால தான் ஒரே தூக்கம் என்று பார்த்தா, போப் பிரான்சிஸ்ட ஃபியூனரல்ல கூட நல்ல கொரட்டை அடிச்சு நல்ல தூக்கம். மொத்தத்தில் இவர் தன்னுடைய 100வது நாள் ஆட்சியை எப்படி கொண்டாடுகிறார் என்று சொன்னால், தனக்குத்தானே வெற்றி மாலையை செலுத்தி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.